வெல்கம் பேக் யூகே இன்ஃபோடெக். இந்த பார்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சப்டோட்டல் இன் எம்எஸ் எக்ஸல். சப்டோட்டல் இன் எம்எஸ் எக்ஸல் அப்படின்னா நம்ம ஹோலாக இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம செய்கிறோம், இப்போ ஒரு பில் போடுறோம் அப்படின்னா இவ்வளோ குவான்டிட்டி நம்ம விற்றுருக்கோம், இவ்வளோ இது நம்மளுக்கு டோட்டல் வந்திருக்கு, இன்கம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சப்டோட்டலாக நம்ம பிரிக்கிறது தான். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத சம், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிற பார்க்க போறோம்னா சப்டோட்டல் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஐட்டம், கேட்டகரி, குவான்டிட்டி, யூனிட் ப்ரைஸ், டோட்டல் ப்ரைஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். எனக்கு மேக்ஸிமமாக நான் என்ன பண்ணுறேன்னா டோட்டல் அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணுறேன். அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், சம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா என்ட்ரி கொடுக்கும் போது நம்ம ஈக்குவல் டு அப்படிங்கிறத கொடுத்துட்டு தான் நம்ம சம் அப்படிங்கிற ஃபார்முலா இன்சர்ட் பண்ணுறோம். அப்போ நான் சம் கொடுத்துட்டு டேப் அப்படிங்கிற ஒரு கீ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து வேணும், இந்த செல் நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா G5 அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த நேம் பாக்ஸில் எனக்கு வியூ ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நேம் பாக்ஸில் நான் வியூ ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா கீ வந்து கோலன் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். அப்போ நான் கோலன் அப்படிங்கிறத கொடுத்ததுக்கப்புறம் நான் எண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் இது ஒன் கிளிக் தான் பண்ணுறேன். எனக்கு டோட்டலாக இந்த செல் ஃபுல்லாக எனக்கு என்ன ஆயிடுச்சு, செலக்ட் ஆயிடுச்சு. அப்போ நான் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் அப்படிங்கிறத கொடுத்துறேன். எனக்கு டோட்டல் பண்ணி எனக்கு வந்துருச்சு. இப்போ எனக்கு தனித்தனியாக எனக்கு வரணும். தனித்தனியாக எனக்கு வந்து என்னென்னா ஆரஞ்சு எவ்வளோ, ப்ரப்ஸ் எவ்வளோ, அண்ட் ஆப்பிள் எவ்வளோ, லெமன் எவ்வளோ, பனானா எவ்வளோ அப்படிங்கிறது எனக்கு பிரித்து எனக்கு வியூ ஆகணும். எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, எவ்வளோ டோட்டல் ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வியூ ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னா அதுக்கு நான் என்ன பண்றேன், சின்னதா இப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம், ஃபார்முலா நம்ம இன்சர்ட் பண்ணலாம். அதுக்கு தான் நான் இங்கே A to Z ஷார்ட் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, A to Z ஷார்ட் அண்டு ஃபில்டர் அப்படிங்கிறதுல A to in கொடுக்குறேன். ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு ஒன் செகண்ட் ஃபில்டர் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். அப்போ ஃபில்டர்னு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. இப்போ எனக்கு பனானா மட்டும் எனக்கு வேண்டாம், என் செலக்ட் ஆகலை அப்படிங்கிறத கொடுத்துட்டு பனானா மட்டும் எனக்கு வேணும் ஓகேன்னு கொடுத்தோம்னா எனக்கு பனானா மட்டும் எனக்கு வியூ ஆகும். இல்லை எனக்கு வந்துட்டு என்ன ஆகணும்னா கேட்டகிரியில் எனக்கு பிரிக்கணும், இல்லை எனக்கு ஐட்டம்ஸில் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் ரிலீஃப் கொடுக்குறேன் அப்படின்னாலும் நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரூட் மட்டும் தான் இருக்குது. இப்போ குவான்டிட்டி இல்லை ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாமா, அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸையும் நான் என்ன பண்ணுறேன்னா கால்குலேட் பண்ணுறேன். அப்போ 265 அப்படிங்கிறத எடுத்துட்டு எனக்கு அந்த கேட்டகரி மட்டும் ஆரஞ்சு எவ்வளோ, ஃப்ரூட் எவ்வளோ குவான்டிட்டி இருந்துச்சு, யூனிட் ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். அதோட நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சப்டோட்டல் கொடுக்கலாம். ஓகே, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இது ஒரு ரேஞ்ச் டேட்டாவில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ரேஞ்சை வந்து நான் எடுத்து விட்றேன், கிளியர் பண்ணி விட்றேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த செல்லில் இருக்குல்ல அதை ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கிளியர் ஃபில்டருங்களா அதை நான் எடுத்து விட்றேன். ஓகேங்களா, இப்போ நான் சப்டோட்டல் கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா அப்படிங்கிற டேபுக்குள்ளே போகிறேன். இங்கே சைடில் உங்களுக்கு சப்டோட்டல் அப்படிங்கிறது வியூ ஆகுதா, அந்த சப்டோட்டல் கொடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஐட்டமில் உங்களுக்கு வந்துட்டு சப்டோட்டல் கொடுக்கணுமா, ஃபங்க்ஷன்ஸ் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன யூஸ் த ஃபங்க்ஷன்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், சப்டோட்டல். அந்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, சம், கவுண்ட், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம், ப்ராடக்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்டோட்டல் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதில் நான் என்ன கொடுக்குறேன்னா சப்டோட்டல் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். அப்போ நான் ஓகே ஆட் டு சப்டோட்டல் அப்படிங்கிறப்ப நான் என்ன ஆகுனா நான் வந்து டோட்டல் ப்ரைஸில் நான் சப்டோட்டல் கொடுக்கல, நான் ஐட்டமில் நான் கொடுக்குறேன். ஏன்னா அதான் டிஃப்ரென்ஸ் நேமாக இருக்குது. கேட்டகரியில் ஃப்ரூட்டுன்னு இருக்குது, நான் டோட்டல் ப்ரைஸ்லையும் இல்லை ஐட்டம்லையும் நான் கொடுத்துட்டு சம்மரி பிலோ டேட்டா அப்படிங்கிறத
கிளிக் பண்ணுறேன் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, தனித்தனியாக எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறது எனக்கு வியூ ஆகி வந்துருச்சு. ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், ஐட்டம் எவ்வளோ, டோட்டல் எவ்வளோ, 0%, குவான்டிட்டி எவ்வளோ, இதோட டோட்டல் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு வியூ ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் பார்டர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், வியூ பண்ணுறேன். இப்போ நான் அதை வந்து பார்டர் கொடுக்கணும்னா ஹோம் பேஜில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது, ஹோம் பேஜில் போயிட்டு பார்டர் அப்படிங்கிறதுல ஆல் பார்டர் அப்படி கொடுத்தோம்னா இப்போ உங்களுக்கு வியூ ஆகுதா? ஓகே, இப்போ வியூ ஆகுறது இல்லை, 225 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி டோட்டலில் நான் இங்கே கொடுத்துட்டேன், எனக்கும் இங்கே என்ன ஆயிடுச்சு, வியூ ஆயிடுச்சு. இன்னொன்று செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன இருக்குன்னா எவ்வளோ கிராண்ட் டோட்டல் என்னன்னு எனக்கு என்ன ஆயிடுச்சு, கிளியராக எனக்கு வந்துருச்சு. ஏன்னா ஒரு கிராண்ட் டோட்டல் மீன் என்னது, எவ்வளோ டோட்டல் ப்ரைஸு அப்படிங்கிற நம்ம சம் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனால எனக்கு 399.8 அப்படி 3998 அப்படிங்கிற கிராண்ட் டோட்டல் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு செகண்டில் என்னென்ன நம்ம இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது, பல்ஸ் டோட்டல் எவ்வளோ, நம்ம வந்து எவ்வளோ ப்ரைஸுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணலை, அதனால நம்ம ஐட்டம்ங்கிறத 0ன்னு மென்ஷன் ஆகிடுச்சு. எவ்வளோங்கிற பல்ஸ் டோட்டல், இப்போ ஆரஞ்ச் டோட்டல், மேங்கோஸ் டோட்டல், லெமன்ஸ் டோட்டல் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வியூ ஆகி வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா தனித்தனியாக எவ்வளோவுக்கு என்னென்ன ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, இத்தனது எவ்வளோ டோட்டல் இருக்குது அப்படிங்கிறது வியூ ஆகி நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வேர்ட் ரேப் அப்படிங்கிறது அடுத்து உள்ள ஃபங்க்ஷன் என்ன பார்க்க போகிறோம்னா கிரேட்டர் தென், லெஸ் தென், ஹைலைட்டிங் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.